Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் புத பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். ஆகஸ்டோட எண்டில் போறாருங்க. ஆகஸ்ட் 3rd வீக்கில் போறார். சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாக போகிறது. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர். என்ன? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர். ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது. புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான். இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான். கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம். உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது 1-4 புத பகவானோடு சேருகிறார். புதாதித்ய யோகம் என்பது இப்படி கூட இருக்குமாங்கிறது தான் உங்களுக்கு. 1-4 புத பகவான் உங்களுக்கு சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறார். 3 சூரியன் என்பது உங்களுக்கு என்ன தருகிறது? சகோதர பாவங்கள். என் தம்பி சார், தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படிம்பாங்க. தம்பி உடையான் படை கஞ்சான். இன்றைக்கி எத்தனை பேர் அண்ணா தம்பியோட சேர்ந்து வாழ்கிறாங்க? ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் அண்ணா தம்பியோடு சேர்ந்து வாழ்கிறவங்களில் ரொம்ப பெரிய முக்கியத்துவமான நபர்கள் யாருன்னா அவங்க தான் மிதுனராசிக்காரர்கள். இவர்கள் சகோதர பாவங்களோடு சேர்ந்திருப்பார்கள். ஏன்னா 3 சூரியன் அவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புதனும் சேர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் பெறும் பொழுது ராசிநாதன் தம்பினால் நம்ம கடன்கள் அடையிறது, தம்பினால் ஒரு வருமானம் கிடைக்கிறது போன்றவர்கள். பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்கள் சகோதரர்களுடைய வருமானத்தில் சரிபாதி அவர்களும் பயனடைபவர்களாக இருப்பார்கள். 3 சூரிய பகவானும் 4 புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது சகோதரர்களால் நற்பெயர். சார் அண்ணன் சார், நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்பராக வேலை கிடைக்கல, அம்பத்தூரில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் மிஷின் ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, என் தம்பி என்ன பண்ணுறான்? பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியில், பெரிய கார் கம்பெனியில் பெரிய சீனியர் இன்ஜினியராக இருக்கேன். அண்ணன் நம்ம கேட்க வெக்கப்பட்டுருப்போம், நம்ம இவன்ட்ட போய் எப்படா வேலை கேட்குறதுன்னு. ஆனால் தம்பிக்கு நம்மளுடைய கஷ்டம் புரிஞ்சு அவனாக எங்கள் அண்ணன் இருக்கார் சார், நமக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக, அண்ணா நீங்கள் வானே, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கூப்பிட்டு போய் கம்பெனியில் உள்ளே போயிட்டு வானே. உள்ளே போகிறீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், இவர் சேலரி வில் பி 35,000. இவ்வாறு நீங்கள் ஜூனியர் இன்ஜினியராக அப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்தோடனே உங்கள் கண்ணில் தண்ணீர் மழுக உங்கள் நண்பர்கள்ட்ட என் தம்பிடா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டான் என்று சொல்லுவீர்கள். இந்த பாரு அற்புதங்கள்லாம் நடக்க போகிற மாதம் இந்த மாதம். வாழ்க்கையிலே சின்ன சின்ன சந்தோஷங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். நான் கஷ்டப்பட்டப்ப நீ என்னை பார்த்துக்கிட்டலண்ணே, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். இந்த 3 ஆட்சி பெற்று இந்தியாவில் மட்டும்தான் சார் இதெல்லாம் நடக்குது. உலக நாடுகளில் இப்படிலாம் கிடையாது. வலது கையால் உண்பவர்கள் இந்தியர்கள். கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை, கடைசி வரைக்கும் அண்ணா தம்பியை பார்த்துக்கிற ஒரே ஆட்கள் இந்தியர்கள், வேறு யாரும் கிடையாது. வெளிநாட்டில் பசங்களுக்கு முன்னாடியே அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. அங்கெல்லாம் மனித உறவுகளுக்கு வேல்யூவே கிடையாது. மனித உறவுகளை தலையில் வைத்து கொண்டாடுகின்ற ஒரே தேசம் இந்திய தேசம். 1-4 புத பகவான் 3 சூரியனோடு சேரும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற விஷயம், அண்ணா தம்பி உறவு பலப்படுகிறது. நிறைய பேர் தண்டத்துக்கு மொய் செய்யலைங்கிற சண்டை, கல்யாணத்துக்கு வரலைங்கிற சண்டை, இதுக்காகலாம் சீரியஸாக பிரிஞ்சிருப்பாங்க அண்ணா தம்பிலாம். அங்காளி பங்காளி பத்திரிகையில் பேர் போடலன்னு சண்டை போட்டவங்களாம் இருக்கான். நீ கிராமத்து சைடு போய் பாருங்க, எப்படா என் பேரை நீ மிஸ் பண்ண, என்னை ஏன்டா கூப்பிடல. இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் இவங்களாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் சண்டை போடுறாங்க. அப்படி கிடையாது. இது உரிமை சண்டை. நான் இருக்கேன்ல, எங்கள் அண்ணனுக்கு நான் விட்டுருவேனா என்பது போன்ற ஒரு விஷயங்கள் தான். அவர்கள் ஒரு துக்க காரியம் நடக்கும்போது தெரியும் அவங்க வீட்டில் எப்படி எத்தனை பேர் சேர்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த பலம்ங்கிறது. ஸோ அந்த 3 சூரியன் ஆட்சி பெற்று அமரும்போது சகோதர உறவுகளுக்கிடையே பரஸ்பரம் அந்யோன்யம்,
சார் முன்னாடி ஒரு கட்டடம் கட்டுறேன் சார், முன்னாடி பாதை, அந்த பாதையை விட்டாருன்னா நான் அழகாக வந்து வீடு கட்டி பழச்சிப்பேன் சார். என் தம்பி மனசு வச்சா சரியாக போயிடுச்சு, எங்கள் அண்ணன் மனசு வச்சா போதும் சார். ஒரு சொத்து, பூர்வீக சொத்து விற்கலான்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா சொத்து, பரம்பரை சொத்து, எங்கள் அண்ணன் கையெழுத்து போடணும், அப்போ தான் விற்க முடியும், போட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் அவராக இறங்கி வந்து சரி போனால் போய் தொலை, அது விற்றுக்கோ, அந்த காசு நீயே வச்சுக்கோ, எனக்கு ₹1 வேண்டாம், நல்லாரு, மொத்தத்தையும் கொடுத்துருவார். என்னண்ணே மொத்தத்தையும் கொடுத்துட்டீங்க, வச்சுக்கோடா, நல்லாடுறா, நான் நல்லா இருக்கேன், அமெரிக்காவில் சூப்பராக இருக்கேன், உனக்கு என்னடா இந்த கிராமத்தில் இருக்க, கொடுத்துட்டு போயிடுவார். சார் 3 கூடையவன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது 1 4 கூடைய புத பகவானோடு சேரும் பொழுது மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கிறது. சூரியனோடு சேர்ந்த நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். அப்போ 4 கூடையவன் பிரகாசிக்கும் போது என்ன ஆகுது, கார் வாங்க போகிறீங்க, வீடு வண்டி வாகனம்னு வாங்க போகிறீங்க, நற்பெயர் மதிப்பு மரியாதை எல்லாம் சேரப்போகிறது. மிதுன ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான உயரங்களை ரொம்ப எளிதாக அச்சீவ் பண்ண போகிறீங்க. காரணம் இந்த புதாதித்ய யோகம். 3ஆம் இடம் என்பது முயற்சி. முயற்சிக்குடையவன் என்று வெற்றி பெற்று ஆட்சி பெற்று விட்டானோ வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கடவுள் உங்களுக்கு எந்த வரமும் தர வேண்டாம், ஒரே ஒரு வரம் தந்தான், உன் முயற்சியெல்லாம் வெற்றி அடையட்டும்னு ஒரு வரம் கொடுத்தா போதும். நான் முயற்சி பண்ணி ஜெயிச்சுக்கிறேன், ஏன் நான் முயற்சி பண்ணால் ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குது, அதுதான் என் ப்ராப்ளம். எனக்கு எப்படி முன்னுக்கு வரணும்னு தெரியும், நான் முயற்சி பண்ணி தட்டி குதித்து எந்திரிச்சு வந்துக்கிறேன். ஆனால் நான் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறுமா, அந்த ஒரு பிளஸிங் கொடு போதும், நான் வேலை செஞ்சுக்கிறேன். அதுதான் கெத்து. அந்த முயற்சி வெற்றி பெற போகிறது. அதை விட என்ன சார் வேணும், போங்க கடை ஆரம்பிங்க, கடை ஓட போகுது. எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். முயற்சி வெற்றி பெற்றாலே போதும், நமக்கு வறுமையே இருக்காது. முயற்சி செய்ய நான் தயார், வெற்றி பெற வைக்க இறைவனும் தயார். இனிமேல் நீங்கள் தான் முயற்சி செய்யணும். நண்பர்களே, இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும். இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும். அதான் அதில் இருக்க விஷயமே. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும், சனி இருந்தால் தொழில் வரும், குரு இருந்தால் ஒழுக்கம் வரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும். அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன், இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. புத்தி கூர்மை. கற்றோரை காமருவர்னா, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும். காரணம் அதான் படித்தவங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை. அப்போ கொண்டு போய் அவரை இதில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை, யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியாக, ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க. வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா, இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார். அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும், அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே. அப்போ அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணம் எதையும் ஜெயிக்காது, அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். போலி இன்ஜினியர்கள், போலி டாக்டர்கள், போலி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான். புத்தி இல்லைன்னா அவர்களால் ஷைனாகவே முடியாது. ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்னா. அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது? அறிவு. அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகழை தரப்போகிறார்கள். இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது. ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர் தான் புதன். சின்ன கிரகம், 88 நாள் தான், ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சின்னோண்டு கிரகம். ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு நடந்துருது விஷயங்கள். அதனால தான் இந்த சின்ன கிரக பயிற்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சின்ன கிரகம், புதனுடைய பயிற்சி, செவ்வாயோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். அவ்வகையில்
உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயாக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் 5 அடி பெரிய உயர சிலை இருக்கிறது. நேரில் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057.